வணக்க மக்களை, வெஸ்டர்ன் வாட்டர் கிளாசெட்டில் 2 டைப் இருக்குது. வால் பேஸ்ட் வாட்டர் கிளாசெட், ஃப்ளோர் பேஸ்ட் வாட்டர் கிளாசெட். இதில் எந்த டைப்பை சூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, வால் பேஸ்ட் வாட்டர் கிளாசெட்டில் ஃப்ளஷ் டேங்க் வால்குள்ளே வரதுனால ஒரு 9 இன்ச் ஷவர் இருந்தால் மட்டும் தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை இதை எப்பயாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா வேலை பார்க்கறதுக்கு நிச்சயமாக டெக்னிக்கல் பர்சன் தேவைப்படுவாங்க. இப்போ ஃப்ளோர் பேஸ்ட் வாட்டர் கிளாசெட் பார்த்தீங்கன்னா, இதை உங்கள் டாய்லெட் ஃப்ளோரில் எங்கேனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஏஸ்தெட்டிக் அண்ட் ஸ்பேசியஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வால் பேஸ்ட்டை வால்லே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பாத்ரூம் கொஞ்சம் பார்க்க ஸ்பேசியஸாக இருக்கும். அதே போல் ஒரு மாடர்ன் லுக் கொடுக்கும் பாத்ரூமுக்கு. இப்போ நீங்கள் ஃப்ளோர் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் ஃப்ளோரில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் க்ளீனிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, வால் பேஸ்ட்டு வால்லே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கீழே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ளோர் பேஸ் பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கடைசியாக காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோர் பேஸ்ட் வாட்டர் கிளாசெட்டை கம்பேர் பண்ணுறப்ப வால் பேஸ்ட் வாட்டர் கிளாசெட் நிச்சயமாக ஒரு 3000 இல்லை 2000 எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ நீங்கள் ஸ்டெபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, வால் பேஸ்ட் வந்து நிச்சயமாக